வாக்குத்தத்தம் உன்னுடையது. பிரியமான பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் பிரயாசப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆகவே இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ செயல்பட உன்னை ஒப்புக்கொடு. நான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே வரும்போது அதோடு கூட எந்த சூழ்நிலையையும் அதற்காக எதிர்கொள்வேன் என்கிற ஒரு வைராக்கியம் உனக்கு வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தமக்கு முன் இருந்த அந்த சந்தோஷத்தை அடையும்படி அவமானங்களை, துன்பங்களை, பாடுகளை சகித்தார், மேன்மை பெற்றார். அதுபோல நீயும் உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா அவமானங்கள், நிந்தனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு எனக்கென்று ஒரு மேன்மை வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரே நம்பிக்கையோடு நீ கடவுளை நம்பி நடப்பாயானால் உன் வாழ்க்கையிலும் வெற்றியும் மேன்மையும் கிடைக்கும். கர்த்தர் உன்னை மேன்மையாய் நடத்துவார். அவர் உண்மை உள்ளவர். ஆமேன். ஆதார வசனம்: அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எபிரெயர் 12:2.